Hello friends, welcome to my channel. Today we'll discuss about a few questions related to UGC NET examination in the home science subject from the unit human development. Okay, coming with the questions. First question, a complicated disorder with a great increase in blood pressure and albumin in the urine with an abnormal gain in weight during the later part of pregnancy is known as what? Options கொடுத்துருக்காங்க. One is anemia, another one is nausea, another one is toxemia, another one is hypertension. Okay. So, இதில் வந்துட்டு we should understand the question. Question என்ன சொல்லியிருக்காங்க? The complication takes place during the later part of pregnancy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்போனா மோஸ்ட்லி during the third trimesterல இது நடக்குது. And என்ன ஆகுது அப்படின்னா there is an great increase in the blood pressure and there is presence of albumin in urine and there is an abnormal gain in weight. ஓகே, இந்த மாதிரி மூணு விஷயமும் நடக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் டாக்ஸீமியா. இந்த டாக்ஸீமியாவுக்கு இன்னொரு இதுவும் சொல்லலாம். நம்ம என்னன்னா ப்ரீ எக்லாம்ப்சியா அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் ப்ரீ எக்லாம்ப்சியா, PSIA. ஓகே, ப்ரீ எக்லாம்ப்சியா. ஸோ இது என்ன ஆகும்னா ஹை பிளட் ப்ரெஷர் இந்த கண்டிஷனை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரீட் திஸ் கண்டிஷன் இட் வில் லீட் டு டேமேஜ் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ். மற்ற ஆர்கன்ஸை இது பாதிக்கும். ஒன்று. ரெண்டாவது, எப்போ இது தொடங்கும் அப்படின்னா டியூரிங் தி 20th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் இஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையிறது. செகண்ட் ஒன் இஸ் ஏஜ் ஃபேக்டர். அதாவது மதர் வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 15 இயர்ஸ் அடாலசன்ட் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அதாவது 15 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்து ப்ரெக்னென்ட் ஆனாலும் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இது மெயினாக எதை பாதிக்கும் அப்படின்னா இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளசண்டாவோடைய டெவலப்மெண்ட்டை இது பாதிச்சிடும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். பிளசண்டா தான் என்ன பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் டு கேரி ஆக்சிஜன் அண்ட் என்னது நியூட்ரியன்ஸ் டு தி ஃபீட்டஸ். வளர்ற ஃபீட்டஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரியன்ட் கொண்டு போகிறது பிளசண்டா வழியாக தான். ஓகே, ஸோ அந்த பிளசண்டாவே டெவலப் ஆகாதப்போ நேச்சுரலி அந்த ஃபீட்டஸும் டெவலப் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரனால தான் திஸ் கண்டிஷன் ஷுட் பி ட்ரீட்டட் இமீடியட்லி, டாக்ஸீமியா. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க. ஒன்று வந்து அனீமியா சொல்லியிருக்காங்க. அனீமியா அப்படின்றது என்னன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு பிளட்ல வந்துட்டு என்ன ஆயிரும்னா குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ ஹெச்பின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறையும் போது வி கால் தட் இஸ் அனீமியா. இப்போ நார்மலாக இருக்கிற விமனுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மல் விமனுக்கு வந்து 11 மில்லிகிராம் பர் டிஎல் இருந்தாலே வந்து ஓகே தான். ஓகே, நார்மல் விமனுக்கு. ஓகே, இப்போ ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இட் வில் ரெடியூஸ் டு 10 மில்லிகிராம் பர் டிஎல்க்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆனாலுமே அது வந்து ஃபார் ப்ரெக்னென்ட் விமன் இட் இஸ் நார்மல். ஏன் நார்மல்னு சொல்கிறோன்னா அவங்களோட பிளட் வால்யூம் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து 10 மில்லிகிராம் பர் டிஎல் வந்தாலும் அது ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க நாசியா. நாசியான்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏர்ஜ் டு வாமிட். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு காமன் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டியூரிங் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி இது வரும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 14 16 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்கும் இது இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த விமெனுக்கு. சம் விமெனுக்கு என்ன ஆகும்னா டில் என்னது தி ஹோல் பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சி டில் தி 40th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்குமே என்ன இருக்கும்னா நாசியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நார்மலாக இருக்கிற பிளட் ப்ரெஷர் வந்துட்டு இட் ஷுட் பி லெஸ் தென் 80 mmHg, 80/120 mmHg. இப்போ ஒரு பிளட் ப்ரெஷர் லெவல் வந்துட்டு 140/90 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா வி கால் தட் அஸ் என்னது அப்நார்மல் பிளட் ப்ரெஷர். அதை வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேபிட் பிரேக்கிங் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் ட்ரீட்டிங் ஃபியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபியர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபியர்னு கேட்கலாம், இல்லாட்டி என்ன கண்டிஷன் கேட்கலாம்னா ஃபோபியா அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இது வந்து ஒரு ஹேபிட் பிரேக்கிங் மெத்தடாக எது இருக்குது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் இஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்,
another one is replacement method, another one is toleration method, fourth one is change in hue method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபியரை போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் தெரப்பி ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு பேர் என்னன்னா கொக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஓகே, ஸோ அந்த தெரப்பியை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து ஃபியர் அப்படின்றது நம்மளால போக்க முடியும். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்தா அந்த இடத்துல ஒரு விஷயத்தினால ஒரு குழந்தை ஃபியர் ஆகுதுன்னா அதை பதிலாக இன்னொரு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, ஏறக்குறைய ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படி தான் வரும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்ல என்னன்னா எது நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஹியூ. ஓகே, ஸோ த சேம் திங், அந்த குழந்தை எந்த இடத்துல பயப்படுதோ அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறது, அந்த சூழ்நிலையை மாற்றுறது. ஓகே, அதே மாதிரி டாலரேஷன் மெத்தட் அப்படின்னு எடுக்கும்போது மெயினாக இந்த டாலரேஷன் மெத்தட் வந்து ஏன் ஒரு ஹேபிட் மெத்தடில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து த சைல்ட் ஹேஸ் டு லேர்ன் டு ரிலாக்ஸ். நாட் ஓன்லி சைல்ட், ஈவன் அடல்ட் கூட என்னது இது ஏன் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல் போகிறது ஒரு குழந்தைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஃபியரான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகேவா, பட் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணலான்னா அந்த குழந்தைய ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மியூசிக் சொல்லித்தர்றது, ப்ளே ஆக்டிவிட்டி சொல்லித்தர்றது, ஆக்டிவிட்டி மெத்தடை சொல்லித்தர்றது, அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறது, ஹாப்பியாக வச்சுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஒரு ஃபியராக ஃபீல் பண்ண சைல்டு போக போக என்ன பண்ணணும், அதை டாலரேட் பண்ண ஆரம்பிச்சு அந்த சுச்சுவேஷன் அதுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஹேபிட்டாக நம்ம ஒரு ஃபியராக இருந்தோ அதை ஹேபிட்டாக நம்ம மாற்றணும் அப்படின்ற சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு அண்டர்கோ டாலரேஷன் மெத்தட். ஓகேவா, ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் தி effects ஆஃப் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ். ஓகேவா, ஒன் செகண்ட், நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ். ஓகே, நீட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ டே டு டே நீட். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நீட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சில்ட்ரன் ரிலேட்டடான நீட்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட்ஸ் அப்படின்னு. அப்போ எல்லாமே நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா, நெகட்டிவ் விஷயத்தை பற்றி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன் இஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபியர் ஆஃப் ரியாலிட்டி. ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடாக பயப்படுறோம் இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபியர் ஆஃப் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் சோஷியல் மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த குழந்தை சொசைட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணல, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜுவனைல் டெலிக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சில்ட்ரன் வந்து 18 இயர்ஸ்க்கு பிலோ ஓகே இருக்கிற குழந்தைங்க சமுதாயத்துக்கு விரோதமான தப்பு பண்ணும்போது அவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா ஜெனைல் டெலிக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் தே ஆர் நாட் அட்ஜஸ்டிங் வித் தி சொசைட்டின்னு அர்த்தம். ஸோ மால் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் சைக்கோ நியூரோட்டிக் டிஸார்டர் அப்படின்னா தட் வில் லீட் டு அப்சசிவ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, சைக்கலாஜிக்கலான விஷயங்கள். ஓகே, ஸோ தே வில் நாட் ரியாக்ட் ப்ராப்பர்லி டு தி சிச்சுவேஷன். ஸோ இட் இஸ் நோன் அஸ் அப்சசிவ் ரியாக்ஷன். பிஹேவியர் டிஸார்டர், ஒழுங்கான பிஹேவியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எது சொல்கிறாங்கன்னா அக்ரெஷன். ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அண்ட் பிஹேவியர் டிஸார்டர். ஓகேவா, ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்னா ஃபியர் ஆஃப் ரியாலிட்டி, சோஷியல் மால் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அது வந்து எது சொல்லலாம் ஜுவனைல் டெலிக்வன்சி, சைக்கோ நியூரோட்டிக் டிஸார்டர் அப்படின்றது என்னன்னா அப்சசிவ் ரியாக்ஷன்ஸ், பிஹேவியர் டிஸார்டர் இஸ் ரிலேட்டட் டு அக்ரெஷன். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Need for approval can be categorized under one of the following needs. இந்த கொஸ்டினுமே எதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினா ரிலேட்டட் டு நீட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நீட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் நிறைய நீட்ஸ் பற்றி படிப்போம். பட் எந்த நீட் வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு இல்லை ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் பயாலஜிக்கல் நீட், அடுத்தது என்னது ஈகோஸ்டிக் நீட், சைக்கோ சோஷியல் நீட், நெக்ஸ்ட் சென்சரி மோட்டார் நீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் நீட் ஆஃப் அப்ரூவல் எது ஒரு சொசைட்டிக்கு அப்ரூவலான ஒரு நீடாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் தி சைக்கோ சோஷியல் நீட். ஏன்னா பயாலஜிக்கல் நீட், ஈகோஸ்டிக் நீட், சென்சரி மோட்டார் நீட், திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஓகே, பயாலஜிக்கல் நீட் வில் வேரி ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி பயாலஜிக்கல் நீடுன்றது மாறும்.
ஈகோஸ்டிக் நீடும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாற்றிக்குவோம். ஓகேவா? சென்சரி மோட்டார் ஆல்சோ இட் இஸ் த சேம். ஓகே, நம்மளோட சென்சேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். பட் ஒரு சொசைட்டிக்கு நீட் ஆஃப் அப்ரூவல், ஓகே, ஜென்ரலி இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் சைக்கோ சோஷியல் நீட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் ரிலேட்டட் டு பிளே. ஓகே, ஸோ இந்த பிளே ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த சைல்டு லுக்கிங் அட் அ டாய் ஷேக்ஸ், ஸ்மெல்ஸ், அப்புறம் என்னது, ஸ்குவீசஸ், ஓகே, சக்ஸ். இந்த 4 விஷயத்த பண்ணுது ஒரு குழந்தை. ஒரு டாயை அந்த குழந்தை கையில் கொடுக்கும்போது. ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு காரணம் என்ன? டு ஃபீல் ஹவு இட் இஸ் அப்படின்றது. இது என்ன டைப் ஆஃப் பிளேன்னு கொடுத்து இங்கே 4 டைப் ஆஃப் பிளே கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் பேசிவ் பிளே, another ஒன் இஸ் ட்ரமாட்டிக் பிளே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ப்ளரேட்டரி பிளே, ஃபோர்த் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே. இப்போ இந்த மாதிரி 4 பிளே பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது வந்து எந்த பிளே அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். பேசிவ் பிளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு நான் ரியாக்டிவ் பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 குழந்தை இருக்கும், 2 குழந்தை பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனா, அந்த 2 குழந்தைக்குள்ளார ஒரு டாய் ஷேர் பண்றதோ, இல்ல பேசுறதோ, இல்ல வேற ஏதாச்சும் அந்த பிளே ரிலேட்டடா பண்றதோ நடக்காது. பட் போத் ஆஃப் தெம் வில் பி பிளேயிங். 2 பேரும் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா, பக்கத்திலேயே இருந்து விளையாடுவாங்க. பட் அவங்களுக்குள்ளார எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தா அது வந்து பாசிவ் பிளே அப்படின்னு சொல்றான். இதே ட்ரமாட்டிக் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ட்ராமா மாதிரி. ஓகே, அவங்களுக்குள்ளார ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணி ஒரு குழந்தையும் ஒரு ரோல் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ரோல் எடுத்துட்டு விளையாடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு பிளேயா இருக்கும். இப்போ ஸ்கூல்ல ஒருத்தவங்க டீச்சரா இருக்க மாதிரி, ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்டா இருக்க மாதிரி, ஒருத்தவங்க பிரின்சிபலா இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் அவங்களே எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளாரே விளையாண்டுருப்பாங்க. அப்படி விளையாண்டா அது வந்து ட்ரமாட்டிக் பிளேன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து இதுக்கு என்ன இன்னொரு பேர் சொல்லுவோம்னா, இட் இஸ் அ ஃபோக்கஸ்டு பிளேன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறது. அந்த விஷயத்த மட்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு ஃபோக்கஸ்டா விளையாண்டா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே. எக்ஸ்ப்ளோரேட்டரி பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காமனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு டாய் குடுத்தோம்னா, அந்த டாய் ஷேக் பண்ணி பார்க்கறது, ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, ஸ்குவீஸ் பண்ணி பார்க்கறது, அது எப்படி விளையாடுதுன்னு பார்க்கறது. ஓகேவா? அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கார் மாதிரி ஒரு டாய் குடுத்துட்டோம்னா, அது எப்படி ஓடுதுன்னு பார்க்கறது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார ஃபுல்லா பிரிச்சு உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அது வந்து எது கீழ வரும்னா, எக்ஸ்ப்ளரேட்டரி பிளே அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் டுடே வி ஹவ் டிஸ்கஸ்ட். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.